கூட்டு விளைவு அத்தியாயம் 1 பகுதி 13. மேலே உள்ள படத்தை பார்க்கவும். விளைவுகள்: வருமானம், ஆரோக்கியம், உறவுகள், மகிழ்ச்சி, வெற்றி. அதுக்கு ஆப்போசிட் சைடில் தேர்ந்தெடுப்புகள், நடத்தைகள், பழக்கங்கள். கூட்டு விளைவு எப்போ வேலை செய்யுது? ஒன்று, அதை நீங்கள் உங்களுக்காக வேலை செய்ய வைக்கலாம், அல்லது அதை நீங்கள் அலட்சியம் செஞ்சுட்டு ஆற்றல் மிக்க இந்த கொள்கைகளை எதிர்மறை விளைவுகளை அனுபவிக்கலாம். மேலே குறிப்பிட்டுள்ள வரைபடத்தில் நீங்கள் எந்த புள்ளியில் இருக்கிறீங்க என்பது ஒரு பொருட்டில்லை. இனிலிருந்து சிறிய நேர்மறையான மாற்றங்களை மேற்கொள்ள தீர்மானித்து உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எந்த இடத்தை அடைய விரும்புகிறீங்களோ அதை சென்றடைய நீங்கள் கூட்டு விளைவை அனுமதிக்கலாம். நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். உங்கள் வாழ்க்கையை கட்டுப்படுத்தி கொண்டிருக்கும் ஒரு முக்கிய காரணியை பற்றி நீங்கள் அடுத்த அத்தியாயத்தில் பார்க்கலாம். ஒவ்வொரு வெற்றியும் தோல்வியும் இதிலிருந்து தான் தொடங்குது. உங்கள் வாழ்க்கையில் இன்னைக்கு இருக்கிறது அல்லது இல்லாதது அனைத்திற்கும் இதுதான் காரணம். இதை மாற்ற நீங்கள் கற்றுக்கொண்டா உங்களால் உங்கள் வாழ்க்கையை மாற்ற முடியும். கூட்டு விளைவு உங்களுக்காக வேலை செய்ய வையுங்க. செயல்முறை பயிற்சிகள் அது என்னென்னு பார்ப்போம். நான் சாமர்த்தியசாலி இல்லை, எனக்கு அனுபவம் பத்தாது, நான் படிச்சிருக்கல, எனக்கு வேலை சரியில்லை அப்படின்னு நீங்கள் இன்னும் எத்தனை காரணம் வேணால் சொல்லிவிட்டு அதை எல்லாத்தையுமே பட்டியலிட்டு வச்சுக்கோங்க. கடின உழைப்பு, தனிப்பட்ட வளர்ச்சி போன்றவற்றின் உதவியோட உங்களோட பழைய வடிவத்தோடும் மற்றவர்களோட போட்டி போட்டு அதை முறியடிங்க. ஸ்காட்டை போல சிந்தியுங்க. உங்களோட வாழ்க்கையை முற்றிலும் புதியதொரு திசையில் எடுத்து செல்ல உதவக்கூடிய 5-6 சிறிய நடவடிக்கைகளை குறித்து கொள்ளுங்கள். ஜேம்ஸை போல் இருக்காதீங்க. படிப்படியாக உங்களுடைய வாழ்க்கையில் எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்துகிற சிறிய நடவடிக்கைகளை அப்படி என்னென்ன அப்படின்றத கண்டுபிடிச்சு அவற்றை குறித்து கொள்ளுங்கள். கடந்த காலத்தில் நீங்கள் வெற்றிகரமாக விளங்கிய சில பகுதிகள், உங்களுடைய வெற்றிக்கு உதவிய திறன்கள் போன்றவற்றை எழுதி கொள்ளுங்கள். அவற்றை நீங்கள் தொடர்ந்து மேம்படுத்தி கொண்டிருக்காவிட்டால் அவை உங்களுடைய வருங்கால தோல்விக்கு வழிவகுக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. வாங்க தொடர்ந்து கேட்போம். நன்றி.